பிரியமானவர்களே, இப்போ கூட நம்ம ஊரில் வந்து ஃபாரினர்ஸ்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறோம். அப்படி தானேங்க, வேறு ஊருக்காரங்க இங்கே வர்றாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நம்மளும் வந்து ஃபாரினர்ஸ் அப்படின்னா நம்மளே அப்படித்தான் பார்ப்பாங்க. ஓகேங்க. அதே சமயம் ஃபாரினர்ஸ்க்கு வந்து நம்ம ஊரில் எல்லா உரிமைகள் இருக்கா? இல்லை இல்லைங்க. அதுக்குன்னு கொஞ்ச நாள் வருவாங்க, டூரிஸ்ட்டோ இருக்கோ வருவாங்க, அதுக்கடுத்து போயிடுவாங்க. அப்படித்தானுங்க. நம்ம ஊருக்கு நம்ம தான் சரி, அதே போல் மற்ற ஊரில் இருக்கவங்களுக்கு அவங்க ஊர் தான் சரி. ஆனால் கடவுள் சொல்கிறாருங்க, அந்நியர்களுக்கு இவர் அன்னவஸ்திரம் தராராம். இப்படி ஃபாரினர்ஸாக வந்து யாராவது கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாராம், அவங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்காராம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃபாரினர்ஸுக்கு வந்து அவங்களுக்குன்னு உதவிக்கு ஆள் இல்லாமல் இருக்கும்போது கூட கடவுள் உதவி செய்கிறவராக இருக்கிறாராம். அப்படி இருக்கும்போது முந்தி காலத்துலலாம் எப்படி அங்கே ஃபாரினர்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப மரியாதையாகவே வச்சுக்க மாட்டாங்க. நாங்கள் இதெல்லாம் வேறு ஊருக்காரே, நம்ம ஊருக்காரவங்கள தான் நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாங்க. அது நிமித்தம் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, வேறு எந்த ஊருக்காரவங்களாக இருந்தாலும் சரி, நீ வந்து உன்னோட அன்பை காட்ட மறக்கக்கூடாதுங்கிறாருங்க. இதுலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, எந்த நிறமாக இருந்தாலும் சரி, படித்தவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவங்களாக இருந்தாலும் சரிங்க, யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு கடவுளே அன்னவஸ்திரம் தரான்னா கடவுளை அறிந்த நம்ம அவங்கள நேசிக்கணுங்க. அவங்களோட ஃபிசிக்கல் காரியங்களை பார்த்து அவங்க இப்படி, அவங்க இந்த ஊர், அவங்க இப்பேற்பட்ட கீழே மேலே எதையும் பார்க்கக்கூடாதுங்க. கடவுள் பார்க்குற பார்வையாகவே மனுஷர்களை நம்ம பார்த்து நேசிக்கணுங்கிறதாங்க கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.